அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய ஆளுமை பூமியினுடைய அருந்தவ புதல்வர்களே புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்விலே ஆதிசங்கரரின் ஆத்மபோதம் பற்றி நாம் ஆய்வாக சில முறையான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதிசங்கருடைய ஆத்மபோதத்தை பற்றி நாம் முறையாக பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்யும்போது, அறியாமையை எப்படி ஆத்ம ஞானம் முழுமையாக அழிக்கிறது என்பதையும், மாயையை எப்படி ஆத்ம ஞானம் பெற்றவுடன் முழுமையாக அழிக்கப்படுகிறது என்பதையும் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அறியாமையும் மாயையும் பற்றி கொஞ்சம் நாம் நடைமுறையாகச் செய்தால்தான் உண்மையான விஷயம் நமக்கு வெளிப்படும். உலகத்தில் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் பிறக்கும் குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. இப்போ என்ன நினைக்க வேண்டியது வருகிறது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நமக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான் நமக்கு தென்படுகிறது. ஆனால் அறிவியல் ரீதியாக அங்கே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது. எப்படி என்றால், பிறக்கும் குழந்தைகள் எல்லாமே நல்ல குழந்தைகள்தான். ஆனால் பிறக்கும் குழந்தைகள் எல்லாமே மரபணு ரீதியாக வித்தியாசமான குழந்தைகள். ரொம்ப முக்கியமான விஷயம். உடலில் இருக்கக்கூடிய நிறத்தில், உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சியில், உடலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் அகப்புறங்களில் கொஞ்சம் மாற்ற பிழைகளும் அல்லது தோற்ற பிழைகளும் அல்லது தோற்ற திரிவுகளும் இருக்கலாம், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும். ஆனால் அக உறுப்புகளில் 100க்கு 100 அதனுடைய இயக்கம் உலகம் முழுவதும் ஒன்றுதான். ஆண் என்றால் ஆணுக்கு உலகம் முழுவதும், பெண் என்றால் பெண்களுக்கு முழுவதும். இதில் இயக்கத்தை பற்றி, அதில் இருக்கக்கூடிய 5 மண்டலங்களின் இயக்கத்தை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் இங்கே விஞ்ஞானம் என்ன கூறுகிறது என்றால், ஹெரிடிட்ரியாக அல்லது பாரம்பரியமாக ஏதாவது ஒன்று தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது அவர்களுடைய தாய் தந்தையருக்கோ அல்லது அவர்களுடைய தாய் தந்தையருக்கோ, தாத்தாவிற்கு தாத்தா, இப்படி எடுத்துக்கொள்வோமே, அங்கிருந்து ஏதாவது உடலியல் ரீதியாக வியாதிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், அப்படியே மனநோயாக இருந்தால், உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, இதோடு அவர்களுடைய மூளை திறனில், மரபணு திறனில் இருக்கக்கூடிய ஆற்றல், அறிவு எல்லாமே வேறுபடுகிறது. இப்போ நினைத்து பாருங்கள், எல்லா குழந்தையும் முதலிலே பிறக்கும்போது அப்படின்ற விஷயம் மட்டும்தான் கரெக்டு. ஆனால் அந்த குழந்தை எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியா என்றால் இல்லை, இல்லவே இல்லை, நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் எங்கே இந்த குழந்தைகளெல்லாம் மாறுபடுகின்றன? இப்பொழுது நாம் சொன்னோம். இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் வளருகின்ற காலத்தில் அவர்களுக்கு ஒரு 3 விதமான டைமென்ஷன் தேவைப்படுகிறது. அதாவது பெற்றோர்களுடைய வளர்ப்பு, சூழலின் வளர்ப்பு, மூன்றாவதாக அவர்களின் உள்வாங்குதல் வளர்ப்பு. இந்த சூழலில் எல்லாமே அடங்குகிறது. இந்த 3க்கு இடையிலேயே அந்த குழந்தைக்கு மிக மிக அதிகமாக தேவைப்படுவது உணவும் எண்ணங்களும் தான். உணவை எப்படி அந்த குழந்தை பெற்றுக்கொள்கிறதோ அதை போன்றே அந்த குழந்தை எண்ணங்களை பெறுகின்ற முறைகளிலும் ஒழுங்காக பெற்றுக்கொண்டால்
இந்த 3 இருக்கிறதே சூழல் அறிவு, சூழல் இருக்கிறது என்விரான்மெண்டல் ப்ராசஸ், அதுவும் பேரண்டல் ப்ராசஸ் பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறையும் அந்த குழந்தை உள்வாங்கும் முறை 3 முறையாக இருக்கிறதல்லவா, இவைகளெல்லாம் முழுமையாக சரியாகிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிறந்த குழந்தை அறியாமையில் இருக்கிறதா? இப்போ வாங்க ஆதிசங்கருடைய மேட்டருக்கு. நிச்சயமாக பிறந்த குழந்தை எப்பொழுது அறியாமையில் இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்றால், அந்த குழந்தை வளரும்போது, அந்த குழந்தை உள்வாகும்போது, அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதிலேயோ கற்றுக் கொடுப்பதிலேயோ அல்லது வளர்க்கும் முறைகளிலேயோ அந்த குழந்தை உள்வாங்கி அதை செயல்படுத்தும் போதுதான் அந்த குழந்தையினுடைய மரபணு திறனில் இருக்கின்ற ஆற்றலையும் அறிவையும் உள்வாங்கும் திறனையும் உணரும் போதுதான் அங்கேதான் நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய நமக்கு பிறந்த 2-3 குழந்தைகளிலும் ஒவ்வொன்றும் மாறுபடுகிறதே. அந்த மாறுபடுகின்ற நிலை என்னவென்றால், உள்வாங்குதலில் கூட தெரியாது, ஆனால் அவைகள் செயலாக்கும் போது தெரியும். அப்பொழுது தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, இந்த குழந்தை அறியாமையில் இருக்கிறது, அல்லது தெரியாமையில் இருக்கிறது, அல்லது புரியாமையில் இருக்கிறது. அப்புறம் 3ஆவதாக பார்ப்போம். அறியாமையும் தெரியாமையும் புரியாமையும் எப்பொழுது இந்த குழந்தைக்கு வந்தாலும், அல்லது இவைகளையெல்லாம் தெரிவதற்கோ புரிவதற்கோ அறிவதற்கோ நாம் முயற்சி செய்தாலும் அந்த குழந்தை முயலாமல் இருக்கும். முயன்று பார்ப்பதற்கு தூண்டினால் கூட அந்த குழந்தை இயலாமல் இருக்கும். பாருங்களே, இயல்வதற்கும் முயன்று பார்ப்பதற்கும் முயற்சி செய்தாலும் அந்த குழந்தை எந்தவிதமான சலனம் இல்லாமல் வேறொன்றை பார்த்து கொண்டிருக்கும். அப்பொழுதுதான் பெற்றோர்கள் கவனிக்க தொடங்குகிறார்கள், இந்த குழந்தையினுடைய திறனில், எந்த திறனில்? மூளைத்திறனில், ஆற்றலில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. உடலை பொறுத்தளவில் ஏதாவது ட்ரபிள் வந்தவுடனே டாக்டர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். இப்பொழுது பாருங்களே, அறியாமை என்பது என்ன? அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த விஞ்ஞானபூர்வம். அறியாமை என்பது என்னவென்றால், அறியாமையை நாம் உருவாக்கி வைத்ததல்ல. அறியாமை என்பது நம்மோடு இருப்பது. அந்த அறியாமையினுடைய இன்னொரு பகுதிதான், புரியாமையினுடைய இன்னொரு பகுதிதான், இயலாமையினுடைய இன்னொரு பகுதிதான், முயலாமையினுடைய இன்னொரு பகுதிதான், ஏழ்மையின் இன்னொரு பகுதிதான். இப்படி எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்வோம். அதுதான் அப்படியே மாயையாக டிரான்ஸ்ஃபார்மாக வழி இருக்கிறது. அறியவில்லை என்று அதற்கு புரியவில்லை. அப்பொழுதுதான் நம்பிக்கை என்ற பெயர் உள்ளே நுழைகிறது, மூட நம்பிக்கை என்ற பெயர் நுழைகிறது. அப்போ அறியாமை எப்படி நீங்கும்? நிச்சயமாக அறிவு வேண்டும். அறிவு யார் கொடுப்பது? அங்கேதான் நான் கூறிய இந்த 3 சூழலும் வேணும். அந்த அறிவை கொடுப்பதில் கூட குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், அவர்களுக்கு அறியாமையில் இருக்கிறார்கள் அல்லது தெரியாமையில் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்த பிறகும் கூட இவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சி இருக்கிறதே, அவர்களை தூண்டக்கூடிய, அவர்களிடம் இறங்கி அவர்களோடு ஒத்துப்போய் தூண்டக்கூடிய பயிற்சியாக இருந்தால்தான் அதுவும் நடக்கும். ஆனால் அங்கேயும் என்ன நடக்கிறது தெரியுமா? மரபணு திறனில் உள்வாங்கும் சக்தி அங்கு சரியாக இருந்தால்தான் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அங்கே கிரகிக்கப்படும். இப்போ நினச்சா அப்படியே கொஞ்சம் வாங்க. ஆக இந்த அறியாமையை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டால் அவ்வளவுமே தீர்ந்துவிடும் என்று ஆதிசங்கரர் சொல்வது மாதிரி, இந்த நிலைக்கு எத்தனை லேயர் கடந்து வர வேண்டும் என்று பாருங்கள். நாம் ஆத்ம ஞானத்திற்குள் போவதற்கு முன்னாலே அதான் சொல்கிறேன், அந்த